நட்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நிற்றல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எல்லாமல்ல இறைவனின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இவ்வாண்டு விழாவினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியரையும் இவ்வாண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களையும் பொதுமக்களையும் மாணவ செல்வங்களையும் எங்கள் ஒன்றியத்தை சார்ந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் ஊர் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருமே கலை நிகழ்ச்சியை கண்டு கொண்டு இருக்கும்போது இப்போ இடையில வாழ்த்த சொல்வதை யாருமே விரும்ப மாட்டீங்க. இருந்த போதும் அலுவலராக நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் பதிய வைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து அருளுக, சரிங்களா? வேறு வழி இல்லை, காலதாமதம் ஆகிட்டு. இன்றைக்கி 9 இடத்துல ஆண்டு விழா. ஆனால் நாங்கள் ஒரு பெண்ணாக நாங்கள் இதை ஒரு 4 இடத்துக்கு தான் போக முடிஞ்சிச்சு. வேறு வழி இல்லை, குடும்ப சூழல், பிள்ளைங்களுடைய படிப்பு இதெல்லாம் காரணமாக வைத்து எங்களால் எல்லா இடத்துக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இல்லாட்டி நான் என்னை சார் 1 வாரத்துக்கு முன்னாடியே அழைப்பு, மேடம் கண்டிப்பாக 6 மணிக்கெலாம் எங்களுக்கு நிகழ்ச்சியை தொடங்கி சிறப்புரை ஆற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 ஆசிரியருக்கும் முதல்ல என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதுமே நம்மளுக்கு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு இணங்க எண்களையும் எழுத்துக்களையும் மிகச் சரியாக அடிப்படை கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பள்ளியின் உதவி ஆசிரியர் எனக்கு நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஆனந்த் சார் அப்படின்னாலே பெயர்லேயே இருக்க ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக தான் அவர் இருப்பார். எப்போதுமே சிரித்த முகத்துடன் எங்களுடைய பயிற்சிக்கு நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உடனடியாக எங்களுக்கான பயிற்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அதே மாதிரி தலைமை ஆசிரியர் மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர். இப்பள்ளிக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்கள் மிகச்சிறந்த முறையில் நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு கல்வியை வழங்கி கொண்டீர்கள். அந்த கல்வியை மிகச்சிறப்பாக இந்த மாணவ செல்வங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கல்விதான் மிகச்சிறந்த அடையாளமாக சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒவ்வொரு மேடையிலுமே சொல்வது உண்டு, மன்னனும் மாசர கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு மன்னனையும் கல்வி கற்றவனையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா மன்னருக்கு அந்த தேசத்தில் மட்டும் அந்த ஊரில் மட்டும்தான் சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் கல்வி கற்ற ஒருவர் எங்கே சென்றாலும் அவருக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த புறநானூற்று பாடல் சொல்கிறது. அதுக்கு இணங்க நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் மிகச்சிறந்த கல்வியை கற்று நம்ம பள்ளிக்கும் நம்மளுடைய ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அருமையானதொரு வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய பள்ளி ஆசிரியர் பெருமைகளுக்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய மேற்பார்வையாளர் அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பள்ளியின் எஸ்எம்சி தலைவி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். ஒரு 100 சால்வடு பேசுறீங்களா? பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். நமது அழைப்பை ஏற்று வருகை வந்துள்ள ஆசிரியர் பயிற்றுனர் கவிதா அவர்களுக்கு எஸ்எம்சி தலைவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கலை நிகழ்ச்சிகளுக்கு இடையிலாக முப்பெரும் விழாவின் ஒரு நிகழ்வாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இதோ உங்கள் குழந்தைகள் உங்கள் முன்னால் பரிசு பெறுகிறார்கள். அவர்களை வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். விளையாட்டுப் போட்டிகள் முதல் வகுப்பு தவளை ஓட்டம் முதல் பரிசு சு கரிகிருஷ்ணா. மேற்பார்வையாளர் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். சு கரிகிருஷ்ணா முதல் பரிசு கொடுங்க. சரிகட். இரண்டாம் பரிசு அனுஸ்ரீ, மூன்றாம் பரிசு தனுஸ்ரீ. கைத்தட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றாக கைத்தட்டவும். சவுண்டு இன்னும் வரல. சவுண்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அகாடமிக் மெரிட் ஸ்டூடெண்ட் லிஸ்டில் தனுஸ்ரீ அவர்கள் 3ஆம் பரிசு பெறுகிறார்கள். அகாடமிக் மெரிட் ஸ்டூடெண்ட் தனுஸ்ரீ இருமா. அகாடமிக் மெரிட் ஸ்டூடெண்ட் படிப்பில்
ஹோம்ஒர்க்கில் மற்றும் ஆக்டிவிட்டீஸில் சிறந்து விளங்கிய தனுஸ்ரீ அவர்களுக்கு 3ஆம் பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக 2ஆம் வகுப்பு ஆண்களுக்கான உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி முதல் பரிசு சே பிரகாஷ். முதல் பரிசு சே பிரகாஷ், 2ஆம் பரிசு ருத்ரதேவ், 3ஆம் பரிசு மாதேஷ். அடுத்து 2ஆம் வகுப்பு பெண்களுக்கான பால் எடுத்தல் போட்டி DJ Waldex. யோகாஸ்ரீ முதல் பரிசு, 2ஆம் பரிசு ருத்ரதேவ், 3ஆம் பரிசு மாதேஷ். அடுத்து 2ஆம் வகுப்பு பெண்கள் பால் எடுத்தல் போட்டி முதல் பரிசு யோகாஸ்ரீ, 2ஆம் பரிசு பவித்ரா, 3ஆம் பரிசு மோகனதர்ஷினி. அடுத்த பரிசுகளை ஆசிரியர் பயிற்றுனர் கவிதா அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 3ஆம் வகுப்பு ஆண்களுக்கான பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு சாருநாதன். இருக்காங்களாமா? பலூன் உடைத்தல் போட்டியில் சாருநாதன். ஒவ்வொரு தடவையும் பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு பெறக்கூடியவர் சாருநாதன். அடுத்து பரிசு வழங்குவதற்கு கவிதா ஆசிரியர் பயிற்றுனர் கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 3ஆம் வகுப்பு ஆண்கள் பலூன் உடைத்தல் போட்டி முதல் பரிசு பெறுகிறார் சாருநாதன். நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள், அனைத்து மாணவர்களுமே உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் முன்னால் பரிசு பெறுகிறார்கள், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்து 2ஆம் பரிசு விக்னேஸ்வரன், 3ஆம் பரிசு அருண்குமார். ரெடியா இருக்காங்களா? 3ஆம் பரிசு பெறுகிறார் அருண்குமார். அடுத்து 3ஆம் வகுப்பு பெண்களுக்கான ஊசியில் நூல் கோர்த்தல் போட்டி முதல் பரிசு தனுசியா, 2ஆம் பரிசு அக்ஷதா, 3ஆம் பரிசு சாருணி. அடுத்து 4ஆம் வகுப்பு ஆண்கள் இருக்காங்க. 4ஆம் வகுப்பு ஆண்களுக்கான பால் எடுத்தல் போட்டி உட்காருமா ஒரு நிமிஷம். முதல் பரிசு தினேஷ். 4ஆம் வகுப்பு ஆண்கள் பால் எடுத்தல் போட்டி வைக்கப்பட்டது, அதில் முதல் பரிசு தினேஷ் பெறுகிறார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் பரிசு வழங்குகிறார்கள். 2ஆம் பரிசு து பாலமுருகன், 3ஆம் பரிசு மாதவமூர்த்தி. கைத்தட்டுறது அப்பப்போ இதுவாயிருது. உங்களுக்கு கைத்தட்டுறதுக்கு சிரமமாக இருந்தால் முன்னாடி இருக்கவங்களுடைய முதுகை தட்டுங்க, நல்லா சத்தம் வரும். எங்களுக்கு சத்தம் தான் முக்கியம். மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அடுத்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பெண்களுக்கான லெமன் ஸ்பூன் போட்டியில் முதல் பரிசு சுவேதா பெறுகிறார். லெமன் ஸ்பூன் போட்டி, ஒரு பழம் கூட கீழே விழுகல, எல்லாருமே பழத்தோடு வந்துட்டாங்க. அடுத்து 2ஆம் பரிசு பெறுகிறார் வர்ஷினி, 2ஆம் பரிசு வர்ஷினி. 3ஆம் வகுப்பு லஜன்யா. மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பெண்களுக்கான ஊசியில் நூல் கோர்த்தல் போட்டி முதல் பரிசு குலவர்த்தினி பெறுகிறார். அடுத்து 2ஆம் பரிசு மேகலா, 3ஆம் பரிசு தேவிகா. 3ஆம் பரிசு தேவிகா. அடுத்து ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு கணீஸ் பெறுகிறார். அடுத்து 2ஆம் பரிசு நவீன் அவர்கள் பெறுகிறார்கள். 3ஆம் பரிசு கேம் பிரசாந்த். 3ஆம் பரிசு கேம் பிரசாந்த். அடுத்து 5ஆம் வகுப்பு ஆண்களுக்கான பலூன் கப் போட்டி வைக்கப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான போட்டி. இந்த போட்டியில் முதல் பரிசை திலீப் குமார் அவர்கள் பெறுகிறார்கள். 2ஆம் பரிசு சா பாலமுருகன். பலூன் கப் போட்டி 2ஆம் பரிசு பாலமுருகன் பெறுகிறார். அடுத்து 3ஆம் பரிசு புவனேஸ்வரன். புவனேஸ்வரன் 3ஆம் பரிசு. அடுத்து 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புகளுக்கான ஆண்களுக்கான உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி அடுத்து
அடுத்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி. முதல் பரிசு ஏ நதீன், 2ஆம் பரிசு பா லித்திரமணிகண்டன், 3ஆம் பரிசு கு பாலசுப்ரமணி. அங்கன்வாடி குழந்தைகள் வருமா? இந்த அங்கன்வாடி குழந்தைகள் சாக்லேட் சேகரித்தல் அந்த குழந்தைகள் இருக்குங்களா? முதல் பரிசு வர்ஷிகா. வாங்க வாங்க வாங்க. முதல் பரிசு வர்ஷிகா. 2ஆம் வர்ஷிகா வர்ஷிகா வர்ஷி. உன் பேர் என்ன? வாஜிதாவா? வர்ஷிகால இருக்கு. வர்ஷிகா தான் படித்தான். வர்ஷிகா யாருமா? வர்ஷிகா இது முதல் பரிசு வர்ஷிகா. 2ஆம் பரிசு தமிழரசன். 2ஆம் பரிசு தமிழரசன். ஏமா நீ அம்மா கரெக்டாக பார்த்து அனுப்புறது இல்லையா? வர்ஷிகா தானே சொன்னான். 3ஆம் பரிசு பத்மலட்சுமி. தமிழரசன். 2ஆம் பரிசு தமிழரசன். 3ஆம் பரிசு பத்மலட்சுமி. தூங்கிட்டாங்களா? அங்கன்வாடி குழந்தைகள் சாப்பிட்டு அவரை கூப்பிடுங்க. மரியாதைக்குரிய மேற்பார்வையாளருடைய கணவர் வந்திருக்கிறார். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலை நிகழ்ச்சிகள் தொடரட்டும். அடுத்த பாட்டிற்கு ரெடியாகுங்க. பத்மலட்சுமி வந்துட்டாங்க. சாக்லேட் சேகரித்தல் போட்டியில் 3ஆம் பரிசு பெற்ற பத்மலட்சுமி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. சுப்பையா அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைகின்றோம். உங்களுக்காக மேடை காத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேற்பார்வையாளர் அம்மா அவர்களுடைய கணவர் சுப்பையா அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய மேற்பார்வையாளருடைய கணவர் சுப்பையா அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கலை நிகழ்ச்சிகள் தொடரட்டும். DJ,